ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போதே உனக்கு சத்தியம் செஞ்சு வாக்கு கொடுக்குறேன். இன்னும் சரியாக 10 நிமிஷத்தில் இந்த பதிவை நீ முழுவதுமாக கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று உன் வீட்டு கதவை தட்ட தான் போகுது. ஏன்னா காரணம் இல்லாமல் நான் எதையும் சொல்லவும் செய்யவும் மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். அதே போல் நான் கொடுத்த வாக்கை மீறுற ஆளோ அல்லது வாக்கு கொடுத்துட்டு மாறுற ஆளோ கிடையாதுன்னு உனக்கு தெரியும். இத்தனை நாளாக உண்மையாக வாழ்ந்த உன்னை இந்த உலகம் கண்டுகொள்ளாமல் தள்ளிவிட்டது. ஆனால் இப்போது யாராலுமே உன்னை தள்ளிவிடவோ தாண்டி போகவோ முடியாத அளவுக்கு தவிர்க்கவே முடியாத மாபெரும் சக்தியாக எல்லார் கண்ணு முன்னாலேயும் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன். இதற்கு முன்பாக நீ எத்தனையோ பேர்கிட்ட எத்தனையோ விஷயங்களில் பேசியிருக்க, வாதாடியிருக்க, உண்மையை உணர வைக்கணும்னு முயற்சி செஞ்சுருக்க. கடைசியில் எதுவுமே நம்மால் முடியாதுன்னு இப்போதெல்லாம் அமைதியாக மௌனமான ஆளாக மாறிட்ட. ஏன்னா உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த வராகியம்மா என்னிடம் கொடுத்து விட்டாய் தானே. நீ என்ன நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் கொடுத்தியோ அதை அப்படியே நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சரியான நேரம் வரும்போது எல்லாமே சரியாக நடக்கும்னு நான் சொன்னேன் தானே. இதோ இப்போது உனக்கான நல்லதெல்லாம் நடப்பதற்கான நேரம் வந்துருச்சு. காலமும் மாறப்போகுது, உன் வாழ்க்கையும் மாறப்போகுது. எவ்வளவோ கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துமே கூட நீ எப்போதுமே உன் குணத்தில் மாறாமல் நல்லதையே செய்யக்கூடிய ஆளாக இருந்த. எல்லார் மீதும் நீ நம்பிக்கை வச்ச. ஆனால் நீ நம்பின அளவுக்கு யாருமே இங்கு நல்லவங்களா அல்ல. இருந்த போதும் பரவாயில்ல, அவங்க குணம் இப்படி தான், அவங்க மனசு இப்படி தான், அவங்கள விட்டு நீ விலகி போனியே தவிர ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு யாருக்கிட்டையும் போய் நீ சண்டை போட்டதும் கிடையாது, யார் மனசையும் சங்கடப்படுத்தியதும் கிடையாது. இவ்வளவு நல்ல பிள்ளையாக இருந்துமே கூட உன் வாழ்க்கை நல்லா அமையலையேன்ற கவலை உனக்கு இருந்ததல்லவா? வாழ்க்கை நீ நினச்சது போல அமையலையேன்ற கவலைப்படுறதை விட எந்த வாழ்க்கை உனக்கு எப்படி அமைஞ்சிருக்கோ அந்த வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கிட்டு உன் மனசை திடப்படுத்திக்கிட்டினா வாழ்க்கை கூடிய சீக்கிரம் நீ நினச்சது போல மாறும். உண்மை என்னன்னா வாழ்க்கையில் உண்மையாக இருப்பவர்களுக்கு நிறைய துன்பம் வரதான் செய்யும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் நான் சோதனைகளை கொடுக்குறேன். உண்மையாக இருப்பவர்களை வாழ்க்கை அதிகமாக சோதிக்கும். ஆனால் பொய்யாக இருப்பவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வர்றதை போல தெரிஞ்சாலும் அது உண்மை கிடையாது. யாரெல்லாம் பொய் பேசி பித்தலாட்டம் செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிச்சு சந்தோஷமாக சொகுசாக வாழ்கிறாங்களோ கூடிய சீக்கிரம் அவங்களால மீளவே முடியாத அளவுக்கு துன்பத்திலும் பிரச்சனையிலும் மாட்டிக்கொண்டு உழவத்தான் போகிறாங்க. ஆனால் நீ உண்மையாக இருந்த என் செல்ல பிள்ளையான உன்னை இந்த உலகமே வியந்து பார்க்கும்படி நான் ஜெயிக்க வைப்பேன். எல்லாரை விடையும் நீ நல்ல நிலைமைக்கு வருவ. எப்போவுமே எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் உனக்குள்ள இருக்கு. ஆனால் நீ ஒரு சிலருக்கு உதவி செய்யும்போது ஒரு சிலர் தான் அதை நன்றி உதவியை மறக்காமல் விசுவாசமாக இருக்காங்களே தவிர ஒரு சிலர் உன் உதவியையும் வாங்கிக்கிட்டு உனக்கே மன கஷ்டத்தை கொடுத்து விடுகிறார்கள் தானே. சில பேர் தோத்தவங்களை பார்க்கும்போது இவங்கெல்லாம் எப்படி ஜெயிப்பாங்கன்னு ஏளனமாக சிரிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீ ஒருபோதும் யாரையுமே ஏளனமாகவோ இலக்காரமாகவோ பார்த்து கேலி பண்ணி சிரிக்காத. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு தோல்வி எப்போது யாருக்கு எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. அதை புரிஞ்சுக்காத மனிதன்தான் ஆணவத்தில் ஆடுவானே தவிர நீ எப்போதுமே எல்லாரையுமே நல்லவங்க நல, எல்லாருக்கும் நல்லதையே செய்துவிடு என் செல்லமே. உனக்குன்னு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது நேரம் சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லைன்னு நொந்து போகாத. நிச்சயமாக இந்த வராகி அம்மாவை நம்பும் பட்சத்தில் உனக்கான அதிர்ஷ்டத்தையெல்லாம் நான் அள்ளிக்கிட்டு வந்து தர்றேன். இந்த உலகத்தில் அடுத்தவன் கஷ்டப்படும் போது அவன் செஞ்ச பாவத்துக்கு தான் அவன் தண்டனை அனுபவிக்கிறான்னு சிந்திக்காமலே சட்டுன்னு பேசுகிற இந்த மனிதர்கள் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா மட்டும் யார் செஞ்ச பாவமோ தெரில நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. அது எப்படி? அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வேடிக்கை பார்க்குறீங்க, அதை பெருசாக கஷ்டப்பட்டு ஒருத்தர் நல்ல நிலைமைக்கு வந்துட்டானா அவன் நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்னு அவனை கீழே தள்ளி விடுறதுக்காக ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்து முயற்சி செய்யும். நீ அந்த கூட்டத்தை பற்றி சிந்திக்காமல் எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வந்தே தீரணுன்ற வைராகியத்தோட அமைதியாக வாழ தயாராகு. பணத்தை மட்டுமே பற்றி சிந்திக்கும் நபர்கள் பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் பணத்தை வச்சு மட்டுமே எதையும் சாதிக்க முடியாது என்பதை
அவர்கள் கூடிய சீக்கிரம் உணரும்படி நான் செய்கிறேன். இந்த காலத்தில் பணத்தை மதிக்கும் சிலர் பாசத்தை மதிக்க மறந்துடுறாங்க. பணம் மட்டும்தான் வாழ்க்கைக்கு தேவை, பணம் மட்டும்தான் நிம்மதி தரும்னு நினைக்கிற மனிதர்கள் பாசத்தை பற்றி சிந்திக்காத போது நீ அவங்கள பற்றி யோசிக்கவே அவசியமில்லை. கூடிய சீக்கிரம் யார் என்ன ஏது எப்படின்னு எல்லாருக்கும் எல்லா புரிதல்களையும் நான் உண்டாக்குவேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் ஒருத்தர் கஷ்டமான நிலைமையில் இருக்கும்போது இன்னொருத்தர்கிட்ட போய் பணம் கேட்டால் மனசுக்குள்ளேயே ஏளனமாக சிரிச்சுக்கிட்டு இவனுக்கெல்லாம் காசு கொடுத்தா நம்ம கொடுத்த பணம் திரும்ப வருமானு ஏளனமாக நினைக்கும் மனிதர்கள் தான் உதவி செய்ய மறுப்பார்கள். உண்மையிலேயே ஒருத்தர் நல்லா இருக்கணும், பாவம் கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு உதவிதானே செய்வார்கள். நீ எப்போதுமே யார் உன்கிட்ட உதவி கேட்டு வந்தாலும் உன்னால் முடிஞ்சா செய்யி. முடியாத பட்சத்தில் யாரையும் ஏளனமாகவோ இலக்காரமாகவோ பார்க்கவும் செய்யாத, பேசவும் செய்யாதே. முயற்சி செய்பவர்களை கண்டு பொறாமைப்படும் அவர்கள்தான் முயற்சி செய்கிறவங்களை எப்படியாவது தடுக்கணுன்ற எண்ணத்தோட உன் வாழ்க்கையில் சில முட்டுக்கட்டைகளை போடுறாங்க. நீ முயற்சி செஞ்சா ஜெயிச்சிருவான்னு பயந்துக்கிட்டு உனக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நீ அதை கருத்தில் எடுத்துக்காதே என் செல்லமே. ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு பணம் தான் காரணம். ஆனால் அந்த பணமே சில சமயங்களில் உன் நிம்மதியை இழக்கச் செய்யும் என்பதையும் புரிஞ்சுக்கோ. வெறும் பாசத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த காலத்தில் மனுஷன் நிம்மதியாக வாழ முடியாதுன்னு நீ யோசிக்க வேண்டாம். என்னதான் காசு பணம்னு இருந்தாலும் பந்த பாசமும் வாழ்க்கைக்கு முக்கியங்கிறத நான் சீக்கிரமே உனக்கு புரிய வைக்கிறேன். இந்த காலத்தில் அடுத்தவங்களை குறை பேசுகிறவன் மட்டும்தான் நல்லவன் நினைக்கிறாங்க. ஏன்னா குறை பேசுகிறவன் தானே இங்கே நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அடுத்தவனை ஏமாத்துறனும் அடுத்தவனுக்கு துரோகம் செய்வவனும் நல்லா வாழுகிற இந்த பூமியில் நல்லது நினைக்கிறவனும் நல்லது செய்கிறவனும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கேன்னு நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. கவலைப்படாதே என் செல்லமே. நீ நினச்சதற்கு மாறாக உன் வாழ்க்கையில் நான் நிச்சயம் மாற்றங்களை கொண்டு வருவேன். அந்த மாற்றங்களை எல்லாம் மாற்றி உனக்கான முன்னேற்றத்தையும் நான் சீக்கிரமே தரதான் போகிறேன். நீ விரும்பிய எல்லாமே கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும். கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் சுபகாரியங்களும் செல்வ வளமும் நிகழத்தான் போகுது என் செல்லமே. நீ நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செஞ்சதால, இந்த வராகி அம்மாவை பக்தியோட பாசத்தோட வணங்கினதால மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க போற. உன் வேண்டுதல் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். உனக்கு இருக்கிற அனைத்து தடைகளையும் போக்கி மகிழ்ச்சியை நிரந்தரமாக உன்வசமாக ஆக்க போறேன். எது உன்னை துன்புறுத்தினாலும் நீ கவலைப்படாத. என்ன ஆனாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஆளாக இரு. ஏன்னா இந்த வராகி அம்மாவை மீறி எதுவுமே தப்பாக நடக்க நான் விடமாட்டேன்னு நீ நம்பலாம் என் செல்லமே. உன் கைப்பிடிச்சு இந்த வராகி அம்மா நான் நடக்கிறேன் போது உனக்கு என்ன பயம்? சின்ன வயசுல உன்னை பெத்தவங்க கையை பிடிச்சிக்கிட்டு எவ்வளவு தைரியமாக நடந்து போனியோ அதே போல இப்போதும் உன்னுடைய வாழ்க்கையில இந்த வராகி அம்மாவின் கைப்பிடித்து நடக்க தயாராகு. உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியதும் உன்னை நல்லா வாழ வைக்க வேண்டியதும் இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ என்னை பிரார்த்தனை செய்ததில் மனம் குளிர்ந்து போய்தான் இப்போது உனக்கு சத்தியம் செஞ்சு உனக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தர வந்தேன். என் பாதத்தில் தலை வணங்கின உன்னை யார் முன்னிலாயிலையும் தலைகுனிய விடமாட்டேன் என் செல்லமே. நிச்சயமாக உன் விருப்பங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்ற போறேன். நீ வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சுங்கிறதுக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய சாட்சியாக நல்ல விஷயம் நடக்க போகுது. யாரெல்லாம் உன்னை பார்த்து என்னெல்லாம் சொன்னாங்களோ அவங்க கண்ணு முன்னாலேயே அவங்க சொன்னது பொய்யே நிரூபிக்கும் விதமாக உனக்கு உயர்வான வாழ்க்கையை கொடுக்க போறேன். நீ நினைச்சது நல்லதாக இருக்கும்போது உனக்கு நடப்பதும் நல்லதாக தானே இருக்கும். உன் துன்பம் எல்லாமே தீர்ந்து போய் என் அருளால் இப்போது உனக்கு நல்லது நடக்க போகுது. யாராவது உனக்கு பிடிக்காத எதையாவது செய்யும் போது அவர்களின் செயல்களை பார்த்து ஆத்திரப்படுவதை விட அமைதியாக கடந்து போவதுதான் உனக்கு நல்லது. பிடிச்சது நடக்கும்போது அதை பார்த்து ரசிக்க கற்றுக்கோ. பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது அதை விட்டு விலகி போகவும் கற்றுக்கோ. வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகிய காலம்தானே. அதில் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அக்கறையாக செஞ்சுட்டு தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கி விலக்கி வச்சுட்டு போய்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்குமேன் செல்லமே. யார் உன்னை வேணாம்னு நினைக்கிறாங்களோ அவங்கள மறுபடியும் தேடி போய் அவமானப்பட்ட இடத்துலையே நீ அனுசரித்து போய்
அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நீ அடுத்தவரிடத்தில் நல்ல பேர் வாங்குவதை விட உன்னுடைய மன நிம்மதி தான் எனக்கு முக்கியம். நீ எப்போதுமே நிம்மதியோட சந்தோஷமா நீண்ட காலம் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சும்மா உன் வாழ்க்கையை நினச்சி புலம்பிக்கிட்டே இருந்தினா விதி இன்னும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து புரட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும். என்ன ஆனாலும் அமைதியாக இருந்தினா விதியே ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து போய் உன்னை விட்டு விலகி போயிடும். என்னடா இது எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் இவன் அமைதியாக பொறுமையாக தாங்கிக்கிறானேன்னு அந்த விதியே உன்னை விட்டு நொந்து போகும்படி எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்கிறேன். நீ கோபப்பட்டு ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறதுக்கு பதிலாக அவர்கள் செய்த தவறை முகத்துக்கு நேராக பொறுமையாக எடுத்து சொல்வதுதான் எல்லா விஷயங்களையும் சரி செய்யக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே ஒருத்தர் நீ நினைச்சதற்கு மாறாக எதையாவது செய்யும் போதோ அல்லது நீ சொன்னதற்கு மாறாக தப்பாக எதையாவது செய்யும் போதோ அவசரப்பட்டு கோபப்பட்டு கத்துவதற்கு பதிலாக பொறுமையாக அதை எடுத்து சொல்லக்கூடிய பிள்ளையாக நீரு. உன் சக்திக்கு மேலே உனக்கு சோதனைகள் வருது, நீ ரொம்ப கஷ்டப்படுறனா இந்த வராகி அம்மா உன்னை நெருங்கி வர்றேங்கிறத புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரமே உன் தலையெழுத்தை நான் மாற்றுவேன். எனக்காக காத்திருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் போக்கி உன்னை நன்றாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். நான் இருக்கும்போது உனக்கு வேதனையோ சங்கடமோ வேண்டாமேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் அனைத்தையுமே புரிந்த நான் உன் சாதனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் கைகளில் ஒப்படைச்சு உனக்கான நல்ல நேரத்தையும் வரவழைக்க போகிறேன். உனக்காக நான் இருக்கேன்னு நீ என்னை முழுவதுமாக நம்பினாலே போதும். அதற்கு பிறகு உனக்கு எந்த கலக்கமுமே வேண்டாம். இந்த வராகி அம்மா ஒருபோதுமே உன்னை கைவிட மாட்டேன். உனக்கான காலத்தை உருவாக்கிட்டேன். நிச்சயமாக உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் என் செல்லமே. நீ நினைச்சது நல்லதாக இருக்கும்போது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே இருக்கும். உன் துன்பமெல்லாம் தீர்ந்து என் அருளால் உனக்கான நல்லதை நான் நடத்துவேன். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிகழ்ந்ததும் இப்போது நிகழ்வதும் இனி நடக்கும் எல்லா செயல்களுக்கும் இந்த வராகி அம்மா நான் தான் பொறுப்பாளியாக இருக்கேன். நீ முழுமையாக பரிபூரணமாக என்னை சரணடைஞ்சாலே, உன் கஷ்டங்களை எல்லாம் என் பாதத்தில் இறக்கி வச்சிட்டாலே, இந்த வராகி அம்மா எல்லாத்தையுமே பொறுப்பாக பார்த்துக்கிட்டு சரி செஞ்சுட்டு உன்னையும் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. உன் மனசு இப்போ ரொம்ப பதட்டத்தில் இருக்கு. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையெல்லாம் பார்த்து நீ கவலைப்படுற. ஆனால் உண்மையில் நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த கஷ்டமான பதட்டமான சூழ்நிலையில தான் நீ இன்னும் தைரியமாக இருக்கணும். உன் தைரியம்தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு புரிஞ்சுக்கோ. நீ நினச்சிக்கிட்டு இருக்க காரியமெல்லாம் சீக்கிரமே நல்லபடியாக நிறைவேறப்போகுது. மீண்டும் நீ நல்ல நிலைமைக்கு வருவாய் என் செல்லமே. எப்போதும் யாரோடும் உன் வாழ்க்கையை நீ ஒப்பிட்டு பார்க்காத. உனக்கான நேரம் வரும்போது நிச்சயம் நீ ராஜாவாகவும் ராணியாகவும் வாழத்தான் போற. மனம் தளராம தைரியமாக இரு. என்னை வணங்கக்கூடிய உனக்கு மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நான் ஏற்கனவே அதிகமாக கொடுத்துருக்கேன். ஆனால் உன்னை நேருக்கு நேராக சந்திக்க துணிச்சல் இல்லாத மனிதர்கள் தான் உன்னை சரிப்பதற்கும் கீழே தள்ளுவதற்கும் பல விஷயங்களை திட்டம் போட்டு வச்சு கடைசியில் தோக்க போகிறாங்க. எப்படியும் நீதான் ஜெயிப்ப. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் பாதைகளாக மாறும். ஏன்னா உன்னுடன் இருப்பது இந்த வராகி அம்மா நான் அல்லவா? எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி, அதை தாண்டி போக தயாராக நீ இருந்தினா கவலையோ கஷ்டமோ உனக்கு வராது. அதை விட்டுட்டு என் வாழ்க்கையில் துன்பம் வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தினா இன்னும் உன் வாழ்வில் அதுதானே வந்து சேரும். வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாதே. உன்னை கண்டுகொள்ளாதவர்களை தேடி போய் கண்ணீர் விடுவதை காட்டிலும், நீ சொல்கிறத காது கொடுத்து கேட்காதவங்கிட்ட போய் கத்தி கதறுவதை காட்டிலும் அவர்களை விட்டு விலகி நின்று உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா எல்லா விஷயத்திலும் உனக்கு வெற்றி பெறும்படி உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்யதான் உன்னை தேடி வந்தேன்.